குருவை அதிபதியாக கொண்ட நேயர்கள் தான் இந்த தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆதிக்க குணம் ராசி, அதாவது அதிகார மோகம் கொண்ட ராசிங்க. அறிவில் தெளிவு கொண்ட ராசி, அறிவு தாகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனுசு ராசிக்காரரை பற்றி நல்லதும் கெட்டதுமா சொல்லிக்கொண்டே போகலாம். மேலுமே இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே நெருப்பு ராசிகளில் ஒன்றுங்க. இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் அதிகம். இவங்க குருத்துவம் பிடித்தவங்க, அதாவது தானே குரு, தான் சொல்கிறது தான் சரி, தன்னோட கருத்தை எல்லாருமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நண்பர்கள். மேலுமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்க சொல்ல கேட்கறது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல், ஒரு உயர்ந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாதுங்க. பார்க்க நோஞ்சானா இருப்பாங்க, ஆனால் அறிவில் பலம் வாய்ந்தவங்க. யாரையுமே தன்னால் அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொண்டவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த வேலையை பெர்ஃபெக்டாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க, அதை சவாலாக ஏற்று வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும் திறன் கொண்டவங்களும் இந்த தனுசு ராசி நேயர்கள். சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு, அதாவது ஜனவரி மாதத்தில் இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ், இவங்களுக்கு கிடைக்கும் யோகங்கள். மேலுமே இந்த தை அமாவாசையானது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசை. இந்த நாளில் நம்ம எப்படி முன்னோர் வழிபாடுகள் செய்வது, வருடத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான அமாவாசை நாட்களுமே இந்த தை அமாவாசையும் ஒன்று தான். அதுலேயும் இந்த தை அமாவாசை 2026ஆம் ஆண்டில் ஒரு 18/1/2026 அன்று வரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசைங்க. நம்ம இந்த நாளில் என்ன செய்தால் முன்னோர்களோட ஆசையும் நம்மளால் பெற முடியும். மேலுமே என்ன செஞ்சோம் அப்படின்னா பித்ருக்களோட தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே நேர்மையாகவே அனைத்து காரியங்களையுமே சாதித்து கொள்ளும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய போகுது. அதே மாதிரி உங்களோட சோம்பலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்கும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. சொத்துக்களை அடைவதில் இருந்து வந்த தடைகளுமே நீங்கும். அதே மாதிரி உயர்நிலையில் இருக்கிறவங்களோட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வாகனங்கள் மூலம் செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சுக்கிரனோட சஞ்சாரத்தினால நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுமே இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வீடு மனை வாங்குவதற்கு தடைகளானது உங்களுக்கு அகலுங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்புமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பழைய சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி உங்களோட திறமையான செயலால் பாராட்டுமே கிடைக்க போகுது. அந்த பாராட்டை நீங்கள் தக்க வச்சுக்கொள்வதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம், திறமை. மேலுமே குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதை எல்லாமே அனுசரித்து கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகள் பற்றிய கவலையானது உங்களுக்கு ஏற்படுங்க. அவங்களுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டு செய்கிறதுனால காரியங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணி செய்கிறவங்கள வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் கொஞ்சம் செலுத்துங்க. அனுசரித்து செல்வதுமே ரொம்ப நல்லது. மேலுமே எதிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனால் கூட சுக்கிரனோட சஞ்சாரத்தினால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு.
பணவரத்தை பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க போகுது. புதிய நபர்களோட நட்பும் அதனால் மகிழ்ச்சியுமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. சூரியன் சஞ்சாரத்தினால ஏற்கனவே செஞ்ச செயல்கள் எல்லாமே நினைத்து நீங்கள் வருந்த நேரிடும். பழசை நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யோகமாக அமைச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்க ஆரம்பிக்கும். புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்புக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரியுமே உங்களோட விஷயத்தில் அடுத்தவங்களையுமே தலையிட வைக்கிறத அனுமதிக்காதீங்க ஒருபோதுமே. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தினால நிறைய பேர் பார்த்திங்களா பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்கள் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முன்னோர்களை வழிபட ஒரு புனிதமான நாளாக இருக்குது. இந்த ஆண்டானது தை அமாவாசை ஜனவரி 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. அன்றைய தினம் அதிகாலை 1:20 மணிக்கு துவங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்குங்க. சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவருங்க. அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்குங்க. இந்த நாளில் முன்னோர்களோட ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு தர்ப்பணம், மேலுமே தில ஹோமம், பிண்டதானம் இது எல்லாமே தவறாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற அமாவாசைகளில் நீங்கள் செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய நாளில் நீங்கள் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இது எல்லாமே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடற்கரையில் புனித நதிக்கரையில் நீங்கள் இது எல்லாமே செய்வதற்கு உங்களுக்கு இனிமையான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் பார்க்க முடியும். பல பேருமே இந்த தை அமாவாசை நாட்களில் காசி, ஹரித்துவார், பிரயாக்தா, திருவேணி, சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணமானது கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் புனித தலங்களுக்கு சென்றோ அல்லது நீர்நிலைகளுக்கு சென்றோ நீங்கள் தர்ப்பணம் அளிக்க முடியாதவங்க கூட வீட்டில் இருந்தபடியே கூட கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் எரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதனால் முன்னோர்களோட ஆசையை உங்களால் பெற முடியும். இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா, பித்ரு தோஷம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் சீரோ சிறப்போடு நல்ல ஒரு வாழ்வானது அமையுங்க. கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் இது எல்லாமே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே தீர்ந்துவிடும். ஒரு அருமையான நாள் தாங்க இந்த நாள். இந்த நாளில் இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். முன்னோர்களோட ஆசை இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு குலதெய்வத்தோட அருள் கூட கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நட்சத்திர ரீதியாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்களை நம்பி காரியங்களை செய்வதை முக்கியமாக தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதையுமே அடுத்தவங்களே எதிர்பார்த்து வாழ்வதை விட சரியோ தப்புலோ நம்மளே செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுமே தீரும், மனக்கவலையுமே அகலும். யாருடைய அதிகாரத்தையுமே காட்டாமல் நீங்கள் தனிமையுடன் விளங்குறது ரொம்ப நல்லது. தடிப்பட்ட பணமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைஞ்சிருக்கு. பயணங்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் அடுத்தது பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட செயல்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க கவரும் விதத்தில் இருக்கும். ஆனால் மனதில் ஏதாவது ஒரு கவலையானது இருந்து கொண்டு தான் இருக்கும். மற்றவங்க மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நடந்ததை நினைத்து வருத்தப்படுறதை விட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யோகமாக அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நம்மளுடைய அடுத்ததாக பார்த்தோமா, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட மனதிடம் அதிகரிக்கும். அதாவது மன வலிமை அதிகரிக்கும். வேலை பளுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வாய்ப்புகளானது வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களோட திறமை. மேலுமே அதை சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதாது, அதை எல்லாமே சரியான முறையில் தக்க வைத்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்க. அதே மாதிரி நீங்கள் ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க
அப்படின்னா இன்னும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவ்வப்போது ஒரு சோர்வானது உங்களுக்குள்ளே ஏற்படும். இது நம்மளால் முடியாது, நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே நீ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது. அதை தகுந்த நபர்கிட்ட நீங்கள் திட்டமிட்டு சரி செய்கிறது நல்லது. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்கிற வழியை தான் பார்க்கணும். அதை விட நம்ம இது ஏன் நமக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு பிரச்சனையானாலுமே ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாகவும் நீங்கள் நடவடித்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலுமே இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.